எபேசியர் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கலாம். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாசில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தருளினார். ஆமென். நல்லா இருக்குல்ல? எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசிச்சா. அந்த காலத்துலலாம் அப்படி தான் வாசிப்பாங்க, இந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அப்போ இங்கே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து 23 வசனங்கள் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஜனங்கள்லாம் அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்? கல்வாரியில் இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இனிமேட்டு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஜெபமே என்னதுன்னா, ஆண்டவரே நீங்கள் இதை செய்யுங்க, அது செய்யுங்க, எனக்கு சுகர் இருக்குது, இந்த சுகர் கம்மியாகணும், இந்த வியாதி போகணும், இந்த பிபி போகணும், எனக்கு தாங்க. அது ஜெபம் கிடையாது. ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. முடித்ததை அறிஞ்சு ஜெபம் பண்ணுறதா ஜெபமே. ஆமென். பவுலும் அதுதான் பண்ணுறாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. அதை அறிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா இங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்டு, எல்லாம் முடிந்தது. இதுக்கப்புறம் ஆண்டவர் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்காக கீழே ஏதோ செய்ய போகிறது கிடையாது. உங்கள் வியாதியை சுகமாக்கிறதுக்கு இயேசு கீழே வர போகிறது கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சுட்டு போயிட்டார். இதை முடிச்சுட்டு போனவரை நம்ம என்ன பண்ணால் அறிந்து கொள்ளணும். எதெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கிறார் அதெல்லாம் அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஜெபிக்கிறது தான் ஜெபமே. அதான் பவுல் இங்கே அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அறிந்து கொள்ளும் போது என்ன ஆகும்னா விடுதலையாக்கும். வசனமே என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கேட்கும் போது நாம் விசுவாசிக்கும் பொழுது எப்படி என்ன ஆகுதுன்னா ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது. அப்போ இதிலிருந்து என்ன சொல்கிறாருன்னா, பவுல் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த 3 காரியங்களை ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். ஒன்று என்னதுன்னா நம்ம பார்த்தோம் 18வது வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை. வயசானவங்களாம் இருக்கிறீங்க, செத்ததுக்கு அப்புறம் எங்கே போக போகிறோம் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. கடைசி நிமிஷம் வரைக்கும் பயப்படுறாங்க, ஐயோ செத்ததுக்கு அப்புறம் எங்கே போவோம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீ அறிந்து கொள்ளணும், நீ யாருன்னா தேவனுடைய பிள்ளை, நீ செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறன்னா அவரோடு கூட இருக்க போகிற. ஆமென். அப்போது அந்த ரட்சிப்பின் நிச்சயம் தான் நிறைய பேருக்கு இல்லை. இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவர் கையை பிடிக்கல, அவர் என் கையை பிடிச்சிட்டார். ஆமென். நான் பிடிச்சா விட்டுருவேன், அவர் என் கையை பிடிச்சிருக்கிறார், அவர் விடவே மாட்டார். ஆமென். உங்களை பிள்ளைகளாய் மாற்றிட்டார். எப்பவுமே நீங்கள் பிள்ளைங்க தான். ஆமென். அதில் என்றைக்குமே மாற்றம் வராது. நீங்களே எவ்வளோ போயிட்டு பாவம் செஞ்சாலும் நீங்கள் பிள்ளை தான். ஆமென். அந்த நிச்சயத்தை இந்த ஜனங்கள், இந்த விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது பவுல் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். நமக்கு சில சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், உண்டு பண்ணிட்டார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகத்தில் நமக்காக சுதந்திரம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை நம்ம அறிந்து கொள்ளணும்,
பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இங்கே பவுல் ஜெபிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஜெபிக்கல. எப்போ இயேசு சிலுவையில் மரித்து என்னைக்கு அவர் உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சுதந்திரம் உண்டாயிடுச்சு. ஆமே. என்னென்ன சுதந்திரம்? நாம் அவருடைய குமாரெல்லாம் மாற்றப்பட்டோம். நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இயேசுடைய ரத்தத்தினால, இயேசு சிலுவையில் மரிச்சதுனால, இயேசு உயிரோடு எழுந்ததுனால எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டாயிருக்கு. என்ன சுதந்திரம்னா, நான் அவருடைய குமாரன், நான் அவருடைய பிள்ளை. ரெண்டாவது என்ன சுதந்திரம் உண்டாயிருக்குன்னா, நான் சுதந்திரர். இன்றைக்கு இயேசு பிதாவாகிய தேவன் இயேசு எப்படி சுதந்திரராக இருக்கிறாரோ அதே போல் இன்றைக்கு நானும் சுதந்திரராக இருக்கிறேன். அப்போ இயேசுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ எனக்கும் செய்ய போகிறார். இயேசு மரிச்சாரு, மரிக்கும் பொழுது இயேசுவை கைவிடல, அந்த அந்த இதுக்குள்ளே வைக்கல, அந்த கிரேவியார்ட் அந்த கல்லறைக்குள்ளே வைக்கல. இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா உயிரோடு எழுப்பினார், அவரை கைவிடல. அப்போ நானும் அவருடைய சுதந்திரம் என்னையும் கைவிட மாட்டார். ஆமென். அது மட்டும் இல்லை, நமக்குள்ள ஒரு அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிகளுக்குள்ள ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். நீ யார் மேலே கை வச்சாலும் என்ன ஆகும்னா அங்கே சுகம் வரும். நீ சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. நீ பிசாசுகளை என்ன பண்ணுவேன்னா துரத்துவ. அப்பேற்பட்ட அதிகாரத்தை இன்றைக்கு கல்வாரி சிலுவை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறது, சுதந்திரம் உண்டாயிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னதுன்னா அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் உரிமையை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது. இயேசுடைய நாமத்தை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா பேயெல்லாம் ஓடுதான். ஆமே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் நீ எதை வேணா கேட்கலாம். இந்த உலகத்திலே அது இல்லைன்னா கூட உனக்காக இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அதை செஞ்சு கொடுப்பார். ஆமே. அந்த நாமத்தை இன்றைக்கு விசுவாசிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இயேசுடைய ரத்தமும் அவருடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ரத்தம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறதான். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசுகிட்ட வரும்போது, சபைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறது. பிதாவாகிய தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, அவருடைய ரத்தம் சுத்தம் பண்ணும்போது எப்படி பார்க்குறாருன்னா உங்கள் மேலே பாவமே இல்லாதது போல் பார்க்குறார். ஆமேன். ஏதோ ஒரு தண்ணியில் முக்கி எடுத்த மாதிரி. அதே போல் நாம் இயேசுவின் ரத்தத்தில் முக்கி எடுக்கும் பொழுது நம்ம எப்படி வரோம்னா பரிசுத்தமாக இருக்கிறோம். ஆமேன். அது மட்டும் இல்லை, வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல வரீங்க, இந்த இடத்துல வரும்போது வார்த்தையை கேட்குறீங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா உங்களை சுத்தம் பண்ணுகிறது. இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா பரிசுத்தமாக்குது. அதான் வசனம் சொல்லுகிறது. அவருடைய திருவசனம் இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா திருவசனத்தினால் தண்ணீர் முழுக்கினால் என்ன பண்ணுதுன்னா, அந்த திருவசனம் தண்ணீர் முழுக்கினால் என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்கிறதா. அப்போ இங்கே வரும்போது இந்த வசனம் என்கிற ஒரு தண்ணினால் நாம் முழுகப்படுகிறோம். ஆமீன். மூழ்கும் போது என்ன ஆகுது? எப்படி ஆகிடும்னா பரிசுத்தமாக ஆகிட்டோம். வரும்போது என்ன பேசியிருப்போம்? பிரச்சனையாக பேசியிருப்போம், கஷ்டத்தை பேசியிருப்போம், கவலையாக வந்திருப்போம், பாரத்தோடு வந்திருப்போம். ஆனால் இங்கேருந்து போகும்போது எப்படி போகிறோம்? பேசுகிறதே வேற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறோம்? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அப்போ வரும்போது இப்படி அழுக்காக வந்தோம், ஆனால் போகும்போது எப்படி போகிறோம்னா பரிசுத்தமாக போகிறோம். ஆமே. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா நம்மை சுத்தம் பண்ணுகிறது, பரிசுத்தமாக்குகிறது. அது மட்டும் இன்னொரு சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறார். என்ன சுதந்திரம்னா, நான் ராஜா. ஆமேன். நான் அடிமை இல்லை, நான் ராஜா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் தேவனுக்கு அடிமை. அவர் அடிமையாக உங்களை வச்சில்ல, உங்களை எப்படி வச்சிருக்கிறான்னா ராஜாவை வச்சிருக்கிறார். ஒரு நாள் அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அவன் என்ன பண்ணினான்னா நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனால் இன்றைக்கு அங்கேருந்து விடுதலையாக்கி, அடிமையாக இருந்து நம்மை விடுதலையாக்கி அவரோடு கூட உன்னதங்களை அவரோடு கூட என்னை உட்கார வைத்திருக்கிறார். ஆமேன். நான் யாருன்னா ராஜாவாக இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி சேர் போட்டிருக்கோம், இல்லைன்னா உங்களை கீழே உட்கார வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் யாருன்னா ராஜா. ஆமேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். இன்றைக்கு நம்மளுக்குள்ள என்ன செயல்பட்டுருக்குன்னா ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொன்ன ரட்சிக்கப்பட்டதே எப்படிங்க? நீங்கள் தானாக ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்கள் தானாலாம் ரட்சிக்கப்படல. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னார், சிவசேஷ் சொன்னார், ஆனால் ரட்சிக்கப்பட்டான். இல்லை எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அவருடைய வல்லமை வந்தது.
அவருடைய வல்லமை வந்ததுனால நீங்கள் விசுவாசிச்சிங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நித்தியம் ஒரு நாள் அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்க போகிறோம். பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் நிற்க போகிறோம். எப்படி நிற்க போகிறோம்னா, மாசற்றவர்களாய் அவர் முன்னாடி நிற்க போகிறோம். அது வரைக்கும் என்ன பண்ண போகுதுன்னா, அவருடைய வல்லமை எனக்குள்ளே செயல்பட போகிறது. ஆமென். அதனால தான் யோவான் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறனை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பெரிய ஆளாக இருக்கலாம் பிசாசு, ஆனால் அதை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரிய. அந்த பாசிட்ட போனால் அந்த பாசு என்ன சொல்கிறாரு, இந்த ஊரில் என்ன இருக்குன்னா பாம்பு பிசாசு இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த இன்னொரு பாசிட்ட போனால் அந்த பாசு நான் சொல்கிறேன், இந்த ஊரில் பறவை பிசாசு இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு பாசிட்ட போனால் அந்த பாசு நான் சொல்கிறேன், இந்த ஊரில் தேல் பிசாசுக்கு ஃபேமஸ்மாக சொல்கிறாரு. ஆனால் யோவான் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் இருக்கிறனை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்பேற்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்குது. அந்த வல்லமை என்னன்னா உயிர்த்தெழுதின் வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை இன்றைக்கு விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த வல்லமை பற்றி சொல்லும் பொழுது 19ஆம் வசனத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னா 23ஆவது வசனம் வரைக்கும் அந்த வல்லமையை விவரிக்கிறதுக்கு அவருக்கு பத்தலை, ஒரு வசனம் பத்தலை. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா 23ஆவது வசனம் வரைக்கும் போயிட்டார் அந்த வல்லமையை சொல்கிறதுக்கு. ஏன்னா அவர் தெரியும் அவர் யாருன்னா ஒரு கொலைகாரன், கிறிஸ்தவர்கள்லாம் துன்புறுத்தினவர், எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருந்தவர். ஆனால் அவருடைய வல்லமை வந்தது, தமஸ்கு போகிற வழியில் அவருடைய வல்லமை வந்தது. ஒரு கொலைகாரன் எப்படி ஆயிட்டார்னா ஒரு மிக சிறந்த ஒரு பிரசங்கியாளராக மாறிட்டார். ஆமென். அதனால அவரால் நிறுத்த முடியல. அந்த வல்லமையை குறித்து விவரிக்கும் போது ஒரு வசனம் பத்தில் 23 வசனத்துக்கும் போயிட்டார். ஆமென். அப்போது இன்றைக்கு நாம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 19 வரைக்கும் நாம் பார்த்துட்டோம். 20ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். வெளியே ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆவது வசனம் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டார்னா, பவுல் அவர் சொல்ல வந்ததுலேருந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா வேற ஒரு தலைப்புக்கு போயிட்டாரு, வேற ஒரு கருப்பொருளுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோஸ் அவே ஃப்ரம் த தீம். பவுல் ஆயிட்டார்னா டைக்ரஸ் ஆயிட்டாரு, அந்த தலைப்புலேருந்து வேற தலைப்புக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பவுல் வேற தலைப்புக்கெலாம் போல, அதே தலைப்பில் தான் இருக்கிறாரு. எப்படி ரட்சிக்கப்படும் போது அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே செயல்பட்டதோ, எப்படி இன்றைக்கும் அந்த வல்லமை நம்மளுக்குள்ளே தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் இறுதி வரைக்கும், ஒரு நாள் நான் பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் நிற்க போகிறேன். அது வரைக்கும் என்ன ஆக போகுதுன்னா அந்த வல்லமை எனக்குள்ளே செயல்பட போகிறது. அதை குறித்து தான் என்ன பண்ணுறாருன்னா 23 வசனங்கள் வரைக்கும் அதை குறித்து தான் பேசுகிறார். அவர் வேற எங்கேயும் போல, வேறு தலைப்புக்கெலாம் போல. ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறார். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது என்னன்னா 23ஆவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த சபை எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்கிறார். இந்த சபை யாருன்னா விசுவாசிகள் தான், நம்ம தான் சபை. இது கட்டிடம், ஆனால் நம்மலாம் ஒன்று சேர்றது தான் சபை. அப்போது இந்த சபை என்ன சொல்கிறாருன்னா கிறிஸ்துவின் சரீரம் என்று என்ன பண்ணுறாருன்னா உருவகப்படுத்தி காட்டுகிறார். ஒரு மெட்டாஃபரா இந்த சபையை கிறிஸ்துவின் சரீரம் என்று அவர் உருவகப்படுத்துகிறார். எப்போல்லாம் ஒரு ஆவிக்குரிய சத்தியங்களை ஒரு காரியத்தோடு உருவகப்படுத்தி காட்டுறாரோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அதை நம்ம கவனிக்கணும். சரி, அவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் சரீரம், சபை கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னா என்னது, என்ன சொல்ல வர்றாருன்னா நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு அந்த விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா கிறிஸ்துவும் விசுவாசிகளும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒன்றாக இருக்கிறாங்க. அந்த நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான்னு கிறிஸ்துவை போல பார்க்குறார். நீங்கள் எப்படி இருக்கணும்னு அவர் பின்னாடி அப்படியே மறைஞ்சிருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் பயங்கரமாக பாவம் செஞ்சுருக்கலாம், நீங்கள் பயங்கரமாக அக்கிரமம் பண்ணியிருக்கலாம், உங்கள் மேலே எந்த பரிசுத்தமும் இல்லாத மாதிரி இருக்கலாம், உங்கள் மேலே ஃபுல்லாக பாவமே இருக்கலாம், உங்கள் மேலே எந்த ஒரு நீதியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா கிறிஸ்துவின் பின்னாடி மறைஞ்சிருக்கிறத போல பார்க்குறார். ஆமென். அப்போது இன்றைக்கு கிறிஸ்துவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். அவர் தலையாக இருக்கிறார், நான் அவருடைய சரீரமாக இருக்கிறேன். ஆமென். சரி,
ஒரு இடத்துல அப்படியே சொல்கிறாரு, இந்த கொரிந்தி சபையை பார்த்து சொல்லுகிறார். கொரிந்தி சபையில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, விசுவாசிகளை பார்த்து எப்படி சொல்கிறாருன்னா கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. நீங்கள் யாருன்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். என்னயா கிறிஸ்துன்னு சொல்கிறாரு? அவிவிசுவாசிகளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா பேலியால்னு சொல்கிறாரு. அவங்க யாருன்னா பிசாசு சொல்கிறாரு. விசுவாசிகளை பார்த்து கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. தப்பாக எடுத்துக்க வேணாம். உங்களை வந்து தூய திருத்துவத்தின் 2ஆம் நபர்லாம் சொல்ல, உங்களுடைய ஸ்தானத்தை சொல்கிறார். நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆமேன். உங்களை பார்க்கும்போது யாரை பார்க்குறாருன்னா பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா கிறிஸ்துவை போலவே பார்க்குறார். ஆமேன். ஆனால்தான் இந்த காரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான, புரிந்து கொள்றதுக்கே ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஆனால்தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, தாம் கிறிஸ்துவை, இந்த 19ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறிந்து கொள்ளும்படி என்ன பண்ணுறாருன்னா பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இந்த காரியம்லாம் ரொம்ப கஷ்டம். நானும் கிறிஸ்துவ ஒன்றாக இருக்கிறோம், இதெல்லாம் மிகப்பெரிய சத்தியம். ஆனால் இதை அறிந்து கொள்ளணும்னா இதுக்கு என்ன தேவைன்னா பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. ஆமென். பவுலுடைய மனக்கண்களை திறந்தவர், இன்னைக்கு பல பிரசங்கியார்களுடைய மனக்கண்களை திறந்தவர். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை நீங்கள் திறங்க, நான் என்ன பார்க்கணும்னா நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம், அந்த சத்தியத்தை நான் விளங்கி கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஆமென். பவுல் பாருங்க, ரொம்ப இது வந்து கஷ்டமான சப்ஜெக்ட். அதனால் என்ன பண்ணலன்னா, சரி நம்ம இந்த சப்ஜெக்ட் விட்டு வேறு சப்ஜெக்ட் போயிடலாம் அப்போல்லாம் பவுல் நினைக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, என்னதான் கஷ்டமான சப்ஜெக்டாக இருந்தாலும் எப்படின்னா இந்த ஜனங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஆசைப்படுகிறார், ரொம்ப விருப்பப்படுகிறார். மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு சம்முக்கு போயிடுவாங்க. சில மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சம் கஷ்டமாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா எப்படின்னா சொல்லி புரிய வச்சுருவாங்க. பவுலும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் கிடையாது, அவங்க படித்தவங்களாம் கிடையாது. அவங்களாம் யாருன்னா அடிமைகள், யாரோ ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த சத்தியெல்லாம் அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, சபை வந்து கிறிஸ்துவின் சரீரம் என்று என்ன பண்ணுறாருன்னா உருவகப்படுத்தி காட்டுறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள், ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்றதுக்கு கல்வி தேவை கிடையாது, படிப்பு தேவை கிடையாது. ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்றதுக்கு என்ன தேவைன்னா பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. ஆமென். ஆவியானவர் கண்களை திறந்தா எப்பேற்பட்ட சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பவுலுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா சொல்லிகிட்டே இருக்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எப்படி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்களோ அதே போல் சொல்லிகிட்டே இருக்கிறார். எப்படியா இருந்தால் ஒரு நாள் ஆவியானவர் அவருடைய கண்களை திறப்பார். ஆமென். சாம்பி சொல்லுதுரை அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்களாம், இதெல்லாம் யாருக்கு புரிய போகுது, நீ வந்து இங்கே வந்து இதெல்லாம் பேசின கிறிஸ்துவம் அவங்களும் கிறிஸ்துவம் நீங்களும் ஒன்றாக இருக்கிறீங்க, இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாது, அதுவும் சென்னையில் இருக்கிற ஜனங்களுக்கு புரியாது, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு புரியாதுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் அந்த சபையில் இருக்கிறாங்க. ஆமென். அவர் என்ன பண்ணார், விடாமல் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு நாள் மனக்கண்களை திறந்தார், ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தார். ஜனங்கள் எல்லாம் அங்கே குவிய ஆரம்பித்தாங்க. ஆமென். நான் சொல்கிறேன், சொல்லிகிட்டே இருப்போம், ஒரு நாள் ஆண்டவர் திறப்பார், இங்கே அநேக ஆத்துமாக்கள் இங்கே சேர்க்கப்படுவார்கள். ஆனால் தான் பாருங்கள், எங்கெல்லாம் வசனம் பிரசங்கிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஆத்துமா வந்துட்டாங்க. ஆமென். எங்கெல்லாம் வசனத்தை பேசுகிறோமோ அங்கெல்லாம் ஆத்துமாக்கள் வந்துடுவாங்க. ஆமென். சரி, இப்போது இந்த சபையை குறித்து நாம் பார்க்கலாம். நமக்கு நைட் ப்ரேயர் இருக்கிறதுனால சீக்கிரமாக நாம் பார்க்கலாம். இந்த சபை என்னதுன்னா கிறிஸ்துவின் சரீரம்னு சொன்னேன். கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லும் போது என்ன அதுன்னு சொன்னேன்னா, நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போது இந்த பிக்சர்லேருந்து நாம் சில கோட்பாடுகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த இமேஜை வச்சு பவுல் சொல்கிறார்ல, சபை வந்து கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்கிறார். இந்த இமேஜை வச்சு நாம் சில கோட்பாடுகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்னதுன்னா, கிறிஸ்துவின் சரீரம்னா என்னதுன்னா, பாடி ஆஃப் கிரைஸ்ட் மீன்ஸ் we are joined with Christ and united with Christ. கிறிஸ்துவின் சரீரம் என்பது அதோடைய அர்த்தம் என்னன்னா, நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இணைக்கப்பட்டோம், எப்படி சேர்க்கப்பட்டோம்? நாட் இன் த மெக்கானிக் வே, நாட் இன் த மெக்கானிக்கல் ஃபார்ம் ஆர் லூஸ் ஃபார்ம், பட்
லிவிங் அண்ட் ஆர்கானிக். ஏதோ ஒரு இயந்திர ரகமாக நாம் சேர்க்கப்படவில்லை. நாம் உயிருள்ள விதத்தில் நாம் கிறிஸ்துவோடு நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ நெட்டு போல்ட்டை வச்சு என்ன பண்ணலன்னா என்னை இணைக்கல கிறிஸ்துவின் சரீரத்தோடு. என்னை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உயிருள்ள விதத்தில், ஒரு ஆர்கானிக் விதத்தில், ஒரு வைட்டல் விதத்தில், ஒரு லிவிங் விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்னா என்னை அவர் இணைத்திருக்கிறார். உயிருள்ள விதத்திலாம் என்னது பாருங்கள், இந்த பாம்பு இருக்குது, இந்த உள்ளங்கை இருக்குது. இந்த உள்ளங்கையோடு எது இணைக்கப்பட்டிருக்குன்னா விரல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஏதோ நெட்டு போட்ட மாதிரி இருக்கா, லூஸாக இருக்கா, ஏதோ கட்டு கம்பி வச்சு கட்டின மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லை. எல்லாம் எங்கே விரல் எங்கே போய் அந்த பாதத்தோட கனெக்ட் ஆகுதுன்னே தெரில, எங்கே போய் அது சேர்க்கப்பட்டிருக்குன்னே தெரில, அந்த அளவுக்கு ஒன்றா இருக்குது. பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்களும் கிறிஸ்துவும் அப்படிதான் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒன்றாய் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏதோ நெட்டு போட்டு ஏதோ போல்ட்டை போட்டு உங்களை சேர்க்கலை, ஏதோ கட்டு கம்பி வச்சு உங்களை கிறிஸ்துவோடு அவர் சேர்க்கவில்லை. எப்படி சேர்த்துருக்கிறார்னா உயிருள்ள விதத்தில் நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். இதை யாராலையும் பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு 150 ரூபா கொடுத்து சர்ச்சில் சேர்றான், கிறிஸ்தவர்கள் சேர்றான், அதெல்லாம் பிச்சுன்னு வந்துடும். ஆனால் இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை யாரையும் பிரிக்க முடியாது. நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். இதுதான் எபேசியரில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் மூலியமாய் என்ன இருக்கிறோம்னா நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணனா ஒட்ட வச்சில்ல, ஏதோ கம்மு போட்டு ஒட்டல, ஏதோ நெட்டு போட்டு என்னை சேர்த்துல, ஏதோ கட்டு கம்பி வச்சு என்னை கட்டில்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா பாருங்க, ஒரு இந்த சரீரம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த உடம்பு எப்படி வந்துச்சுன்னா ஒரு செல்லுனால தான் வந்துச்சு. ஒரு செல்லு தான் என்ன பண்ணுச்சுன்னா இத்தனை செல்லை கொண்டு வந்துச்சு. அதே போல தான் நாம் கிறிஸ்துவுக்குள் அந்த ஒரு செல்லுனால நாம் வெளியே வந்திருக்கிறோம். அந்த ஒரு செல்லின் மூலியமாய் நாம் முதித்தவர்கள். ஆமென். ஏதோ ஒன்று மாட்டில் ஆண்டவர் ஏதோ ஒன்று சேர்க்கலை. எப்படி சேர்த்துருக்கிறாருன்னா என்ன உயிருள்ள விதத்தில் அவர் மூலியமாய் நான் பிறந்திருக்கிறேன். எப்படி ஒரு ஸ்டெம் வந்து அதிலிருந்து இலையெல்லாம் வருதோ அதே போல் அந்த விதத்தில் நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, நாம் யூதராயினும் நாம் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, ஒரே பரிசுத்த ஆவியினால ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிறோம்? கிறிஸ்து என்கிற சரீரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். இதை யாருமே பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம். பாருங்க, எனக்கு தெரியாது ரட்சிப்புனா என்ன தெரியாது. நான் உங்ககிட்ட சொன்னேன், ஞானஸ்தானம் எடுக்கும்போது ரட்சிப்புனா என்ன தெரியாது. ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே போகும்போது கேட்குறாங்க, பாஸ்டர் கேட்டார், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா கேட்டார். நான் என்ன நினச்சேன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் ரட்சிப்புன்னு நினச்சிட்டேன். அப்போது நான் சொன்னேன், இப்போ தான் ரட்சிக்கப்பட போகிறேன்னு சொன்னேன். அப்போ எல்லோரும் சிரித்தாங்க. அன்றைக்கி யாருமே சொல்லலை. ஆனால் ரட்சிப்புனா என்னன்னு ஒரு நாள் கற்றுக்கொண்டேன். ரட்சிப்புனா என்னது? நாம் மரித்திருக்கிறோம். ஆனால் மரித்திருந்த நம்ம என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்த ஆவியான உயிரோடு எழுப்பி என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவின் சரீரத்தோடு என்னை இணைக்கிறார். எல்லாரும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம், எல்லாரும் ஒரு மெம்பராக இருக்கிறோம். அந்த மெம்பரை என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நம்ம இணைக்கிறார். ஏதோ கட்டுக்கம்பி வச்சு கட்டல, ஏதோ நெட்டு போல்ட்டை வச்சு உங்களை சேர்க்கல, ஏதோ கம்மு போட்டு உங்களை ஓட்டல. எப்படி நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா உயிருள்ள விதத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் நீங்களும் அவரும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்களும் அவரும் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்துவம் நானும் எப்படி இருக்கிறோன்னா ஒன்றாக இருக்கிறோம். எப்படி ஒன்றானோ? உயிருள்ள விதத்தில் நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம்.
ரெண்டாவது, இந்த படத்திலிருந்து ரெண்டாவது சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரெண்டாவது பிரின்சிபல், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். கிறிஸ்துவே சபையின் தலைவராக இருக்கிறார். இந்த தலைவர்னு சொல்லும் பொழுது ஏதோ பவுல் அதிகாரத்தை குறித்து பேசலை, ஏதோ அத்தாரிட்டி, அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் உள்ளவர், அதை குறித்து பேசலை. இல்லை ஹைரார்க்கினா அவர் தான் மேலே, நம்மளாம் கீழே, அதை குறித்து பேசலை. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தான் மேலே இருக்கிறார், அவர் தலையாக இருக்கிறார், அவர் தான் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பவுல் இந்த இடத்துல அதை குறித்து சொல்கிறாரா? கிறிஸ்து நம்முடைய சரீரத்தின் தலைவராக இருக்கிறார், அதை குறித்து சொல்கிறாரா? ஏதோ அதிகாரத்தை குறித்தோ ஏதோ அந்த ஹைரார்க்கியை குறித்தோ அதை குறித்து இங்கே சொல்ல, எதை குறித்து இங்கே சொல்கிறாருன்னா, இந்த கிறிஸ்துவே சபையின் தலைவர். அதோடைய அர்த்தம் என்னதுன்னா, கிறிஸ்துவே சரீரத்தின் மையமாக இருக்கிறார், கிறிஸ்துவே சரீரத்தின் ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிறார், கிறிஸ்துவே சரீரத்தின் ஆதாரமாக இருக்கிறார், அவர் தான் தலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் சொல்லும் பொழுது நாம் இதை விளங்கிக்க முடியும். பாருங்க, இன்றைக்கு தலை தான் என்னன்னா இந்த சரீரத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. ஆமே, இன்னைக்கு ஐயா அப்படியே வேலை செய்தா, விரல்கள்லாம் அப்படியே வேலை செய்தா, அப்படியே வேலை செய்தாங்க? இல்லை, விரல்லாம் அப்படிலாம் வேலை செய்யலை. இன்றைக்கு கால் அப்படியே வேலை செய்தா? அப்படிலாம் வேலை செய்யலை. இது எல்லாவற்றையும் எது இயக்கி கொண்டிருக்குன்னா, தலை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த விரல்களுடைய நரம்புகள், இந்த உள்ளங்கையுடைய நரம்புகள், இந்த கையுடைய நரம்புகள், இந்த காலுடைய நரம்புகள், இது எல்லாம் எதோடு இணைக்கப்பட்டிருக்குன்னா, தலை நரம்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கு, மூளை நரம்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் நானும் கிறிஸ்துவும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த பவுலுக்கு இந்த மாதிரி வெளிப்பாடு வந்துச்சு? ஆனால் தான் வேதத்தை என்ன சொல்கிறேன்னா, வேதம் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பவுலுக்கு ஆனட்டாமி ஃபிசியாலஜி அதெல்லாம் கிடையாது, அவர் தான் படிக்கலை. இன்றைக்கி ஆனட்டாமி தெரியுமாக்கா? ஆனட்டாமி நர்ஸ் இருக்கிறாங்க. அது என்ன படிப்பு? அது என்ன படிப்புனா, ஒரு சரீரத்தை எப்படிலாம் இருக்குது, சரீரம் எப்படிலாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸில் சொல்லித்தராங்க. இந்த ஆனட்டாமி ஃபிசியாலஜி. நரம்பு சம்மந்தப்பட்ட புக்கு பார்க்குறீங்கன்னா கிரே ஆனட்டாமின்னு இருக்குது. ஆனட்டாமி அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நரம்பு எதோட கனெக்ட் ஆகிருக்கு, நரம்பு சம்மந்தப்பட்ட புக்கு. அது ஒரு பெரிய புக்கு. அதெல்லாம் பவுல் படிக்கலை. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் அதிகாரமாக சொல்கிறாரு, கிறிஸ்துவே சபையின் தலைவராக இருக்கிறார். எப்படிங்க அவரால் சொல்ல முடிஞ்சுது? எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, அவர் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு எழுதினார். ஆமென். கிறிஸ்து அந்த பவுல் அவரை எழுதலை, ஏதோ பவுலுடைய நிருபத்தை நாம் படித்து கொண்டில்ல, நாம் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இது பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தை. He was moved with the Holy Spirit. அவர் பரிசுத்தாவினால் என்ன பண்ணார்னா அப்படியே எழுதினாராம். அந்த வார்த்தையை தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் தான் இந்த வார்த்தையை கேட்கும் போது என்ன வருதுன்னா, ஒரு ஜீவன் வருது. பயத்தோடு வந்திருப்பீங்க, நடுக்கத்தோடு வந்திருப்பீங்க, பிரச்சனையோடு வந்திருப்பீங்க. ஆனால் கேட்க கேட்க என்ன வருதுன்னா, ஒரு தெம்பு வருது. எப்படிங்க வருது? கல்கண்டு படித்தா வருமா? நியூஸ் பேப்பர் படித்தா வருமா? இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். அதனால தான் அதிகாரமாக சொல்கிறாரு, கிறிஸ்துவே சபையின் தலைவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கொடிகள், நான் திராட்சை செடி. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இன்றைக்கு அவர் தலைவராக இருக்கிறார், நான் சரீரமாக இருக்கிறேன். அப்படி தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு சரீரமே முழுமை அடைகிறது. நான் முழுமையடைய வேண்டும் என்றால் எனக்கு கிறிஸ்து தேவை. ஆமென். ஒருவேளை கிறிஸ்து இல்லாமல் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆன்லைனில் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க? அப்போது இன்னைக்கு யார் தேவைன்னா, நமக்கு கிறிஸ்து தேவைப்படுகிறார். ஆமென். பாருங்க, இன்றைக்கு உலக சபைகள்லாம் ஒன்று கூடுறாங்க. பெண்டிகாஸ்டல் சர்ச்சு, மெத்தடிஸ்ட் சர்ச்சு, ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று கூடுறாங்க. இந்த சபைகள்லாம் ஒன்று கூடுறாங்க. நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதில் ஏமாந்துடாதீங்க போயிட்டு. ஏன் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்கிறேன்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கன்னி பிறப்பத்தெலாம் பேசாதீங்க, கன்னி பிறப்பை பற்றிலாம் பேசாதீங்க.
ஏன்னா அந்த சபை வந்து கன்னிப்பிறப்ப நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டமாயிடல, ஆனால் கன்னிப்பிறப்ப பேசாதீங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அற்புத அடையாளங்களாம் பற்றி பேசாதீங்க, ஏன்னா அற்புத அடையாளங்களாம் அவங்க நம்ப மாட்டாங்க, அந்த சபை நம்ப மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கஷ்டமாயிடல, ஆனால் அதை பற்றி பேசாதீங்க. இன்னொரு சபை என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை பற்றிலாம் பேசாதீங்க, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்க கஷ்டமாயிடக்கூடாது, அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஜான் ஸ்டார்ட் ஒரு பிரபல ஒரு பிரசங்கியார், அவர் என்ன பண்ணியிருக்கிறார், யூரோப் தேசத்தில் இதே மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ், உலக சபையெல்லாம் ஒன்று கூடினாங்களாம். அந்த உலக சபையில் ஒன்று கூடும் போது இவரும் போயிருக்கிறார், அந்த சபைக்கு, அந்த உலக சபை கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்கிறார். அந்த கான்ஃபரன்ஸில் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாட்டி தான் கிறிஸ்துடைய நாமம் சொல்லப்பட்டதான். அந்த முழு கான்ஃபரன்ஸ்லையும் கிறிஸ்துடைய பெயர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பேசப்பட்டதான். அதுவும் ஒருத்தர் வந்து ஏஞ்சி சொன்னாரா, இந்த இடத்துல வந்து கிறிஸ்து பேர்லாம் பேசாதீங்க. அப்போ அவர் முடிவு போனாரா, ஐ பிலீவ் இன் ப்ரீச்சிங் அந்த புக்கில் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து இல்லாமல் நானே கிடையாது, ஆனால் நான் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் போகிறதே கிடையாது. ஆமே, நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம், கிறிஸ்து இல்லாமல் நான் கிடையாது, கிறிஸ்து இல்லாமல் சபையே கிடையாது. ஆமே, அப்போ கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாருன்னா சபைக்கு தலைவராய் இருக்கிறார். எல்லாம் ஒன்று சேருவாங்க, உலக தேசங்கள் உலக சபையெல்லாம் ஒன்று சேருவாங்க, ஏமாந்துடாதீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இருக்க மாட்டார். அப்போ இன்றைக்கு கிறிஸ்து இல்லாமல் நான் இல்லை, கிறிஸ்துவும் நானும் எப்படி இருக்கிறோன்னா ஒன்றாய் இருக்கிறோம். ஆமே, என்ன சொல்ல வரேன், கிறிஸ்து நம்முடைய சபையின் தலைவராக இருக்கிறார். ரெண்டாவது இந்த படத்திலிருந்து, மூணாவது இந்த படத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, கிரைஸ்ட் ஃபில்ஸ் பாடி வித் இஸ் ஓன் லைஃப். கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனாலே சரீரத்தை நிரப்புகிறார். ஆமீன். இன்றைக்கு அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. வசனத்தை பார்க்கலாம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள, இன்றைக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா சரீர பிரகாரமாக எங்க இருக்கிறார்னா பரலோகத்தில் இருக்கிறார், பிதாவின் வலது பார்சல. இன்றைக்கு சரீர பிரகாரமாக கிறிஸ்து அங்க இருக்கிறார். அவருக்குள்ள என்ன இருக்குன்னா சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்குதான். பரிபூர்ணம் சொல்லும் போது, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சொல்லும் பொழுது எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. என்ன இருக்குது, அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது, அவருக்குள்ள சுகம் இருக்கிறது, அவருக்குள்ள ஞானம் இருக்கிறது, அவருக்குள்ள தயவு இருக்கிறது, அவருக்குள்ள கிருபை இருக்கிறது, அவருக்குள்ள நீதி இருக்கிறது, அவருக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறது. அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா அவருடைய சரீரமாக இருக்கிறேன். இன்றைக்கு பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள்ள பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அந்த ஜீவன், அந்த வல்லமை, அந்த சுகம் எனக்குள்ள பாய்ந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் சொன்னால் தான் எல்லாருக்கும் புரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த கைகளை இயக்கி கொண்டு இருக்கிறது. இந்த எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் என்ன பண்ணுதுன்னா இந்த கைக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தான் இந்த கை அசைது. எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த காலுக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தான் என் கால் அசைது. எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய சரீரத்தில் இருக்கிற முழு பகுதிகளும் இந்த ஜீவன் தான் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால தான் இந்த ஜீவனால தான் இந்த சரீரம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்போ எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் வெளியே போதோ அன்றைக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாம் போய் விடுகிறது. இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனாலே நிரப்புகிறார். அவருடைய ஜீவன் என்ன பண்ணியிருக்குன்னா நம்முடைய சரீரத்துக்குள்ளாக பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த சுகம், அந்த ஆரோக்கியம், அந்த வல்லமை, அந்த நீதி, அந்த பரிசுத்தம் எல்லாம் எனக்குள் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஃபாதர் பாடுற சுகம் பலன் எனக்குள்ளே ஃப்ளோ ஆகுதான். அந்த சுகம் பலன் எனக்குள்ள என்ன இருக்குன்னா பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்குள்ளேயும் அதெல்லாம் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ வல்லமை என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டு இருக்கிறது. 24/7 உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருந்துகிட்டே இருக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா பாய்ந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சண்டே வரும்போது தான் வல்லமை வருது.
அவங்க வல்லமை ஃபீல் பண்ணுறாங்க. சண்டே வரும்போது ஹா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது எப்படி நினைக்கிறாங்கன்னா யூஸ்லெஸ் போல நினைக்கிறாங்க, ஒன்றுத்துக்கும் உதவாதம் போல நினைக்கிறாங்க. போகும்போதே சண்டே வரும்போது ஹா, ஆனால் மண்டே வரும்போது அவங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா வல்லமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஜீவன் எனக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த வல்லமை எனக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த சுகம் எனக்குள்ளே பாய்ந்து எப்படின்னா 24/7 எனக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த படத்திலிருந்து இன்னொரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 4வது கிரைஸ்ட் நீட்ஸ் யூ. கிறிஸ்துவுக்கு நீங்கள் தேவை. பாருங்க, அவர் நித்தியமாக எப்படி இருக்கிறார்னா தூய திருத்துவத்தின் 2ஆம் நபராக இருக்கிறார். அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அவருக்கு நீங்கள் தேவை கிடையாது. ஆனால் எப்போ அவர் மனு அவதாரத்தை எடுத்தாரோ, என்றைக்கு அவர் மரித்து, என்றைக்கு அவர் உயிரோடு மனிதனாக இன்றைக்கு பிதாவின் வலது பார்சில் அவர் எப்படி இருக்கிறார்னா தலையாக இருக்கிறார். தலையாக இருக்கிற தேவன் நம்ம எங்கே வச்சிட்டார்னா சரீரமாக இந்த உலகத்தில் வச்சிட்டார். அந்த தலையாக இருக்கிற தேவன் செயல்படணும்னா நீங்கள் தேவை. ஆமென். தலை மட்டும் அப்படி செயல்படுமா? தலை மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. தலை செயல்படணும்னா சரீரம் தேவை அதுக்கு. ஆமென். தேவன் தலையாக இருக்கிறார், நான் சரீரமாக இருக்கிறேன். அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய யோசனைகள், அவர் மகிமைப்படணும்னா எப்படி தான் மகிமைப்பட போகிறார்னா சரீரத்தின் மூலியமாக தான் மகிமைப்பட முடியும். அவர் எதனா செய்யணும்னா தலை மட்டும் யோசிச்சா நல்லா இருக்காது. சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் இந்த மீட்பு இதை செஞ்சுருக்குது. அவர் தலையாக இருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். தானாக செஞ்சிட முடியுமா அவரால்? இல்லை, சரீரத்தை வச்சு தான் செய்ய முடியும். அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதை செய்யணும்னா சரீரம் முக்கியம். உங்களை இந்த உலகத்தில் எதுக்கு வச்சிருக்கிறார்னா அவருடைய திட்டங்களை செய்யும்படி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுக்கு வச்சிருக்கிறார்? அவருடைய சித்தத்தை செய்யும்படி இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அவர் மகிமைப்பட வேண்டுமானால் எப்படி மகிமைப்பட போகிறார்? உங்கள் மூலியமாக தான் மகிமைப்பட போகிறார். அவர் உயர்த்தப்படும் வேணால் எப்படி தான் உயர்த்தப்பட போகிறார்? உங்கள் மூலியமாக தான் உயர்த்தப்பட போகிறார். ஏன்னா நான் அவருடைய சரீரமாக இருக்கிறேன், அவருக்கு நான் ரொம்ப தேவை. ஆமென். ஒருவேளை யாருக்கும் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்கு நீங்கள் தேவை. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த யோசேப்பு என்ன பண்ணுறான்னா யோசேப்பு என்ன பண்ணுறான்னா எகிப்து தேசத்தில் வைக்கிறார். எதுக்கு எகிப்து தேசத்தில் வச்சார்? அதன் மூலயமா அவர் மகிமைப்பட. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணுறாரா பாபிலோன் தேசத்தில் வைக்கிறார். எதுக்கு அங்கே வச்சார்? அதன் மூலயமா அவர் மகிமைப்பட வேண்டும். என்ன எதுக்கு இந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில், இந்த அக்கிரமம் நிறைஞ்ச உலகத்தில், கேடு நிறைஞ்ச உலகத்தில் எதுக்கு என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார்னா அவர் அதன் மூலிமா மகிமைப்படணும். அவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்படும்படி, அவர் சித்தம் நிறைவேற்றப்படும்படி, அவர் மகிமைப்படும்படி என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே வாழவே பிடிக்கலங்க, நான் செத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் செத்துட்டிங்கன்னா அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். நீங்கள் அவருக்கு தேவை. ஆமென். இன்றைக்கு நீங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறீங்க, நீங்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இன்றைக்கி ஜிம்முக்கெலாம் போகிறேன், இன்றைக்கி நல்லா சாப்பிட்றேன், கரெக்டான நேரத்துக்கு தூங்குறேன். ஏன் அதெல்லாம் செய்கிறேன்? ஏன்னா எனக்கு எது முக்கியம்னா என் சரீரம் முக்கியம். என் சரீரம் நல்லா இருந்தால் தான் நான் எதனா செய்ய முடியும். அதே போல் தேவனுக்கு தலையாக கிறிஸ்துவுக்கு அவருடைய சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி அப்போஸ்தலர்கள், பாஸ்டர், ப்ரீச்சர், தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா அவருடைய சரீரத்துக்காக வச்சிருக்கிறார். அவருடைய சரீரத்துக்கு நல்ல போஷாக்கான ஆகாரத்தை கொடுக்கும்படி, நல்லா அவங்கள ரெடி பண்ணும்படி என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி அப்போஸ்தலர்லாம் வச்சிருக்கிறார். தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்லாம் எது வச்சிருக்கார்? அவருடைய சரீரத்துக்காக வச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய சரீரம் அவருக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஏன் சபையை வச்சிருக்கிறார்னா அவருடைய சரீரத்துக்காக. சபை இருந்தால் தான் சரீரம் எப்படி இருக்குன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா சரீரத்துக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவருடைய
அவருடைய தலையாகி அவருக்கு சரீரம் ரொம்ப முக்கியம். எப்படி நமக்கு நம்முடைய சரீரம் முக்கியமோ அதே போல் கிறிஸ்து தலையாக இருக்கிற அவருக்கு அவருடைய சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லாமல் அவரால் எதுவும் செய்ய முடியாது. இதுதான் இந்த மீட்பு செஞ்சுருக்கு. நீங்கள் இல்லாமல் அவர் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. உங்களை வச்சு தான் செய்ய முடியும். நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமேன். அப்போது இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம கிறிஸ்துவோடு எப்படி இருக்குன்னா ஒன்றாக இருக்கிறத காட்டுது. அப்படியே இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். வாட் இஸ் ட்ரூ ஆஃப் ஹிம் இஸ் ட்ரூ ஆஃப் யூ. அவரை குறித்து எதெல்லாம் உண்மையோ அதெல்லாம் எனக்கும் உண்மை. எதெல்லாம் அவருக்கு உண்மையாக இருக்கோ அதெல்லாம் எனக்கும் உண்மையாக இருக்கு. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் பார்க்கும்போது வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல. பாருங்க, ஒரே மனுஷனாலே, இந்த ஒரே மனுஷன் யாருங்க? ஆதாம் செஞ்ச பாவத்தினால இன்னைக்கு எல்லாருமே பாவமாயிட்டோம். நிறைய பேருக்கு ஆதாம் மேலே கோவம். அவன் செஞ்ச தப்புனால நானும் பாவம் ஆயிட்டேனே. நான் பாவமும் செய்யலை, நான் எந்த ஒரு அக்கிரமும் செய்யலை, நான் ஒரு குற்றமும் செய்யலை, ஆனால் அவனால் நான் எப்படி ஆயிட்டேன்னா பாவி ஆயிட்டேனே. அதுதான் தாவீது சொல்கிறா, என் தாய் என்னை பாவத்தில், நான் பாவம் செஞ்சேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், நான் துர்குணத்திலே உருவானேன், நான் பாவம் செய்யலை, ஆதாம் செஞ்ச பாவம்பா, அது என் மேலே வந்திருக்கு. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா ஆதாம் மேலே கோவப்படுறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஏன் கோவப்படுறீங்க? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவிலெல்லாம் ஒழிந்து போயின. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவோடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள். பழையவிலெல்லாம் ஒழிந்து போயின, பழைய ஆதாமுடைய பாவம் ஒழிந்து போயின. இன்றைக்கு கிறிஸ்துவுடைய நீதி நம்ம மேல் வந்திருக்கிறது, கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் நம்ம மேலே வந்திருக்கிறது. ஆமே. பாவமே செய்யாத நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா பாவம் ஆயிட்டீங்க. அதே போல் நீதியே செய்யாத நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமே. அப்போ எதெல்லாம் அவருக்கு உண்மையோ அதெல்லாம் எனக்கு உண்மை. அவர் நீதிமானா இருக்கிறார், நானும் நீதிமானா இருக்கிறேன். அவர் பரிசுத்தவானா இருக்கிறார், நானும் பரிசுத்தவானா இருக்கிறேன். அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது, எனக்குள்ளும் வல்லமை இருக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்போ அவருக்கு என்னெல்லாம் உண்மையோ அதெல்லாம் எனக்கு உண்மை. இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன், எதெல்லாம் அவருக்கு உண்மையோ எனக்கு உண்மை. வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. பாருங்க, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக. இன்னைக்கு இருக்கிற எல்லா பிசாசுகளும் எல்லா துரைத்தனங்களும் அந்த பிசாசு தான். அது மட்டும் இல்லை, வருங்காலத்தில் வரப்போகிற பிசாசு கூட அந்த பிசாசுக்கு மேலாக என்ன பண்ணிட்டார்னா அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்போ அவருக்கு எதெல்லாம் உண்மை எனக்கு உண்மை. அவர் உயர்ந்திருக்கிறாரு, நானும் அவர் கூட இருக்கிறேன். எனக்கு கீழே என்ன இருக்குன்னா எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் வாசிங்க. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. இன்னைக்கு உன்னதங்களிலே அவருடைய தம்முடைய வலது பார்சல், இன்னைக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன் வலது பார்சல் யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல நானும் அவரோடு கூட ஒன்றாக இருக்கிறேன், நானும் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எங்கே இருக்கலாம்? திருவஞ்சேரியில் துதியின் வாசல் சபையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவியில் எங்கே இருக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிறீங்க. ஆமேன். உங்களுடைய ஆவி மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற. பாருங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணார்னா அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தார். இன்னைக்கு எல்லா சத்துருவும் எல்லாமே காலுக்கீழே தான் இருக்குது. யார் காலுக்கீழே இருக்குது?
இயேசுடைய காலு கீழே இருக்கு, கிறிஸ்துவுடைய காலு கீழே இருக்கு. இன்றைக்கு நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறேன், நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறேன். அதனால எல்லாம் அவரு காலு கீழே இருக்குன்னா என் காலு கீழே எல்லாம் இருக்கு. ஆமே. அது மட்டும் இல்லை, இன்னொன்னும் சொல்றாரு 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 7வது வசனம் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி மரிச்சாரு. இயேசு மரிச்சாரு, அவரோடு கூட நானும் மரிச்சேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோடு கூட நானும் அடக்கப்பட்டேன். அப்புறம் கிறிஸ்து என்ன பண்ணார்னா உயிரோடு எழும்பப்பட்டார், அவரோடு கூட நானும் எழும்பினேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் இயேசுவுக்குள், நான் இயேசுக்குள்ள அவரோடு கூட உன்னதங்களை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். சந்தோஷமா இருக்கா? இதுதான் உங்க நிலைமை. நீங்க என்ன நினச்சின்னு இருக்கீங்கன்னா, ஐயோ அந்த பிசாசு, இந்த பிசாசு, பாம்பு பிசாசு, தேளு பிசாசு பேர் வைக்கிறாங்க பயங்கரமா. பேரை வைக்கிறதுக்கு பதில் பைபிளை படிங்க. பைபிள் என்ன சொல்றதுன்னா, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களே தம்முடைய வலது பாரிசில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய சரீரமான சபைக்கு அவரை தலையாக தந்தறினாராம். அந்த தலையோடு சரீரமாக நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ அவருக்கு எதெல்லாம் கீழே இருக்கோ அதெல்லாம் எனக்கும் கீழே இருக்கு. நான் சொல்றாரு, இதெல்லாம் அறிந்து கொள்றது கஷ்டம், டிஃபிகல்ட். நிறைய பேர் முழிச்சுன்னு இருக்கிறீங்க. என்ன சொல்றாங்க, எங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, இல்லை தப்பான இடத்துக்குலாம் வரல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. அறிந்து கொள்ள ஒரு நாள் எப்படி பவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ, எப்படி இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியாருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ, அதே போல ஒரு நாள் உங்களுடைய கண்களும் திறக்கப்படும். நீங்களும் பார்க்க ஆரம்பிப்பீர்கள், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி பிரசங்கியாரெலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வரல. சில பிரசங்கியாரெலாம் பார்க்குறேன், எப்படி வராங்கன்னா கோட் ஷூட் போட்டு வராங்க. சில பிரசங்கியாரை பார்த்துருக்கேன், அழுக்கு துணியை போட்டு, கிழிஞ்சு போன துணியை போட்டு, ஒயிட் ட்ரெஸ் தான். அதுவும் ஒயிட் ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா அழுக்காக இருக்கும். அதுவும் ஒரு வருஷம் ஃபுல்லாக அதான் போடுவாங்க போல. ஆனால் சில பிரசங்கியாரெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வருவாங்க. ஏன் அப்படி வராங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார்கள். இன்றைக்கே அவங்கள சேரில் உட்கார வச்சுருக்கிறோம். இன்றைக்கு நான் நல்லா பட்டு போடலாம் கட்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஃபங்க்ஷன் போகிறதுக்காக கட்டு வந்தீங்களா? சண்டையும் கட்டுவாங்க. ஏன்னா இதை நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். ஏன்னா கிறிஸ்துவும் நானும் ஒன்றாக இருக்கு. பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவரோடு கூட என்னை இணைச்சிட்டார். அப்போ நானும் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கெத்தாக இருக்கணும். நட வித்தியாசமாக இருக்கணும், வரத்துக்கு காரில் தான் இருக்கணும். ஏன்னா நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் வாங்க நாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.